ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அது சொல்லியிருக்க மாட்டேன், இப்போ ஒரு சொன்னங்காட்டிக்கு அந்த விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பொதுவாக எல்லாம் ஒரு 2 நாள் லீவு கிடைக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாருமே வந்து இயந்திரத்தனமான இந்த வாழ்க்கை 9 to 7 எங்களுக்கு ஆஃபீஸ் டைம், உங்களுக்கு 9 to 5 இருக்கலாம். எல்லாருக்குமே அந்த மாதிரியான வாழ்க்கையில் வந்து மற்ற ஒரு விஷயத்தை யாருமே நினைத்து பார்க்க மாட்டோம். நம்மளோட லைஃபு ஒரு லீவு கிடைச்சிது அப்படின்னா எல்லாம் என்ன நினைப்போம் அப்படின்னா, அப்பா வீட்டுக்குள்ளே படுத்து தூங்கலாம் எதுக்கு அப்படின்னு நினைக்கிற இடத்துல வந்து எங்களை யாருன்னே இன்னும் யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு தவிர உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஸோ இப்படி ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்கு அழைக்கிறாங்க அப்படிங்கும்போது அதுக்காக ட்ராவல் பண்ணி உங்களோட நேரத்தை ஒதுக்கி, அதெல்லாம் இப்போ இந்த காலத்தில் ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எங்களை யாரும் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச வந்து உங்களுக்கு பிரதீப் அப்படிங்கிறவர் மட்டும்தான், கவின் அப்படிங்கிற மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். லோகநாதன் சாருக்கு அதுவுமே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப தங்களுடைய ஓய்வு நேரத்தை, அது எவ்வளவு பெரிய விஷயம், தனக்கான ஒரு நேரம் அப்படிங்கிறது ஓய்வு நேரம் தான். அந்த ஒரு ஓய்வு நேரத்தை விட்டு கொடுத்து இவ்வளோ நேரம் எங்களுக்காக ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து, ஏன்னா எந்த ஒரு பிரதிபாரம், அதாவது நாங்கள் எதுவுமே உங்களுக்கு நாங்கள் கொடுக்கல, நீங்கள் எதுவும் எங்களுக்கு கொடுக்க போகிறது இல்லை. ஸோ எந்த மாதிரி ஒரு நிலையில் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துருக்கிறது எனக்கு ஃபஸ்ட் அது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுது நான் பார்க்கும்போது. ஏன்னா நான் இருக்கிறது எல்லாமே கார்பரேட் லைஃப் அப்படிங்கிறது, எல்லாருமே கார்பரேட் லைஃப்பில் இருக்கிறோம். அப்படின்னா ஒரு விஷயம் நம்ம பண்ணால் அதுக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படிங்கிற ஒரு தளத்தில் எல்லாருமே இயங்கிட்டு இருக்கிறப்போ அதை தள்ளி வச்சுக்கிட்டு இந்த ஒரு நீங்கள் இருக்கிற ஒரு துறைக்கு, தமிழுக்கு, ஸோ இலக்கியம் சார்ந்த இப்படிப்பட்ட ஒரு இருக்குது, இதில் நான் ஒரு பங்கெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்திருக்கிறது, நீங்கள் 2 வந்திருக்கிறது பார்க்கும்போது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பெருமை. நான் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன், எப்போ ஒரு கூட்டம் நடத்தினாலும் 5 பேருக்கு மேலே எந்த ஒரு விஷயம் நடத்தினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குடியிருப்பு நல சங்கம்னு இருக்கும். நிறைய நல்ல விஷயங்களை முன்னெடுத்துட்டு போகணும் அங்கே இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஆனால் வரப்போகிறவங்க வேறு எத்தனை இருப்பீங்க, 10 பேர் இருப்பாங்க, மீதி 5 பேரை கூட்டி வச்சுருப்பான், பிடிச்சி வச்சுருப்பான். அந்த மாதிரியான நிலை தான் இப்படி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் 2 பேர் இப்படி வந்திருக்கிறது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். மேலுமே பூமிநாதன் சாருக்கு சரி, லோகநாதன் சாருக்கு சரி மிகப்பெரிய நன்றி ஏன்னா இப்படி வந்ததுக்கு. அடுத்து நீங்கள் பேசின விஷயம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே ஒரு பேராசிரியராக நீங்கள் அப்படிங்கிற எனக்கு டவுட் வருது. ஏன்னா பொதுவாக பேராசிரியர் பேசிட்டு போர் அடிக்கும், உட்காந்து கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் பேசுனது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 1/4 மணி நேரம் பேசியிருக்கிறீங்க. ஆனால் எனக்கு 1 மணி நேரம் பேசியிருக்கீங்க. சத்தியமாக எனக்கு அது 1 மணி நேரமாக தெரியல. ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய பேசணும்னு எனக்கு உண்மையாலுமே கேட்குறேன், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் பேசுனது அவ்வளவு ரொம்ப நல்லா இருந்தது, இயல்பாக இருந்தது. நீங்கள் எந்த ஒரு அலங்கார பூச்சி இல்லாமல் அவர் சபைக்காக பேசாமல் நீங்கள் உங்கள் இயல்பாக உள்ளிருந்து பேசுனது எனக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதனால வந்து என்னால் வந்து உங்களை விட்டு என்னோட உங்களோட எல்லாம் என்னால் உள்ள கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மனதுக்கு நெருக்கமாக இருந்தது, ரொம்ப அற்புதமாக இருந்தது நீங்கள் பேசுகிறது. எஸ், இது வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவிதை பற்றி நீங்கள் பேசும்போது எனக்கு அதில் ஒரு உடன்பாடு உண்டு. எப்போவுமே ஒரு கவிதை அப்படிங்கிறது நான் அதை வந்து வலியை திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்கு அந்த உடன்பாடு கிடையாது. ஆனால் நான் எனக்கு என்ன எழுதுனாலும் எதை பார்த்தாலும் எனக்கு ஃபஸ்ட்டு அது காதலாகத்தான் எனக்கு வருது ஆரம்பத்துலேருந்து. ஏன் அப்படின்னா நாங்கள் எல்லாமே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. விதிரன் சுரேஷும் சரி, மணிகண்டன், ஸ்வரூப் மணிகண்டன், நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வகுப்புலேருந்தே வந்து நாங்கள் தோழர்கள். எங்களுக்கு பிரதீப் அறிமுகமானது வந்து 6ஆம் வகுப்புலேருந்து பிரதீப் அறிமுகமானார். பிரபு வந்து எங்களுக்கு காலேஜில் வந்து அறிமுகமானார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ அவங்க எங்களுக்கு படிப்பு இது சம்மந்தமாக எல்லாமே நாங்கள் வந்தது வந்து மணி மூலமாக எங்களுக்கு அறிமுகமானது. நாங்கள் 8ஆம் வகுப்புலேயே வந்து ஓஷோவை பற்றின அறிமுகம் அப்படி ஒருத்தர் இருக்கார் அப்படிங்கிற மூலமாக எங்களுக்கு படிப்பு இது இப்படி அறிமுகமாச்சு அப்படின்னா மணி மூலமாக தான் எங்களுக்கு. ஸோ மணி ஒரு வீடாக வச்சுட்டோம்னா அவர் திறந்துள்ள போகும்போது இதெல்லாம் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ ஒரு வீடுன்னு போகும்போது இதையும் வச்சுக்கலாம், நம்ம ஒரு மனிதராக கூட நம்ம ஒரு வீடாக கூட உருவப்படுத்திக்கலாம். அந்த பீரோ, அவர் வீட்டோட பீரோ, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சு அப்படிங்கும்போது அந்த இதுக்கு உண்டான அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஜித்து கிருஷ்ணமூர்த்தியோ இல்லை ஓஷோவோ எங்களால் வந்து சுரேஷ்னால தான் அந்த கணத்தை தாங்க முடியாது. அவர் அந்தளவுக்கு படிப்பார், எங்களுக்கு அந்த கணத்தை தாங்க முடியாது. அவங்களோட சொல்கிறோம் இல்லைங்க, ஒரு வரைக்கும் அடுத்த வரைக்கும் உண்டான கணத்தையும் எங்களால் தாங்க முடியாது, அவ்வளவு ரொம்ப கனமாக இருக்கும் அவங்களோட எழுத்துக்கு. அப்போ எங்களுக்கு ஈஸியாக அறிமுகமானது வந்து பார்த்தீங்கன்னா தபுசங்கர் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிக்கிட்டோம். ஏன்னா அவர் பக்கத்துலேருந்து சொல்கிற வார்த்தைகளும் ஆகட்டும், அவர் எழுதுறதாகட்டும் வந்து அப்படியே இயல்பாக என்ன பார்த்தா அதை அப்படியே எடுத்துக்கும் போது எங்களுக்கு ரொம்ப இயல்பாக இருந்தது. ஸோ அப்போ தபுசங்கர் வந்தார், வைரமுத்து வந்தாங்க, அப்படியே ஒவ்வொருத்தராக மீரா அவர் உள்ள வந்தார். அப்படியான இதில் வந்து எங்களுக்கு உள்ளே வந்து அப்புறம் நாங்களாக காலேஜ் வரும்போது தான் ஒரு சிறப்பு கையில் தெரிஞ்ச மாதிரி நடக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு ஐடியா பண்ணோம். அதுலேருந்து தோன்றது தான் மலை அப்படிங்கிற ஒரு பிரதி எடுத்து எல்லா காலேஜுக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஸோ அப்படி உருவான ஒரு நட்பு வட்டம். அப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இதை வந்து ஒரு ஒன்று கூடலாம் வைப்போம், ஏன்னா எல்லாருமே ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், எங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், எல்லா குடும்பத்தோடு இருக்கோம். ஸோ எங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ், நாம மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு தலைமுறை இருந்தால் பரவாயில்லைன்னு ஒரு வருடத்துக்கு ஒரு முறை ஒரு ஆகஸ்ட் மாத சுதந்திரம் நம்மளும் சுதந்திரத்தை வாங்கிட்டு இப்படி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான கிளம்பி வர ஆரம்பித்தோம். அப்புறம் போன வருடத்துலேருந்து அது ஒரு கொஞ்சம் இலக்கியத்தில் போகலாம், ஏன்னா யாருமே புக் வெளியீட்டை பற்றி இது பண்ணலைங்க. ஏன்னா அப்படி நாங்கள் இவ்வளவு சிம்பிளாக அன்றைக்கி இருந்திருந்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுப்புகளாவது, குறைந்தபட்சம் ஒரு 10 தொகுப்புகளாவது எல்லாம் எழுதிருக்கலாம். இப்போ இதில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி கவிதைகள் வந்து ஒரே நாளில்
எழுதுனது. ஒரு இரவு அந்த ஒரு வாட்ஸ்அப்பில் சும்மா ஒரு பேர் போட்டார், அதை தமிழ் படுத்தணும், அது அப்படியே கொஞ்சம் அழகியலாக மாறிச்சு. அதுலேருந்து அப்படியே விநாயகங்களை நோக்கி வீடு அப்படிங்கிறத நோக்கி பின்னோக்கி போய் எழுதின ஒரே நாள் எழுதுனது தான் முக்கால்வாசி கவிதைகள். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் அதுக்கப்புறம் எழுதி சேர்த்தது தான். அதில் மற்ற என்னோட பங்கு கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த வேலைகள் இருக்குங்காட்டி எனக்கு நான் வழியை திணிக்க விரும்பலை. என்ன வந்ததோ அப்படியே பண்ணலாம் அப்படின்ட்டு சிலது நண்பர்கள் நானும் பங்களிக்கணுங்கிறக்காக மற்றது எழுத்துள்ள கொஞ்சம் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே படிக்கும்போது உங்களுக்கு நிறைய தோணலாம். விஜயன் எப்பொழுதுமே நீளமாக சொல்லக்கூடியவர். அவருடைய அனுபவம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அப்போ இன்றைக்கி காலையில் கூட ஒரு பேச்சு இருந்துச்சு, இவ்வளோ பெருசாக எழுதுனா யார் படிப்பாங்க, நீங்கள் படிச்சிருக்கீங்க உண்மையாலுமே. அதற்கு ஒரு பதில் எங்களுக்கு இன்றைக்கே கிடச்சிருச்சு. ஏன்னா எல்லாம் சின்னதாக இருந்தால் தானே நல்லா இருக்கும், இவ்வளோ பெருசாக எழுதுனா எப்படி படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். பட் நீங்கள் அவ்வளோ அழகாக படித்து நல்ல உள் வாங்கியிருக்கீங்க. இதில் வந்து நான் உங்களை பிரித்து பார்க்க முடியாதுங்களே. உங்களை நான் வந்து இதுலேருந்து நாங்கள் 5 பேர் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல முடியாது. நீங்களும் எங்களுக்குள்ளே தான் இருக்கீங்க கண்டிப்பாக. ஸோ இவ்வளோ தூரம் வந்து இந்த புக்கை அவ்வளோ அழகாக நீங்கள் ரொம்ப எடுத்து வச்சிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.